ஷேய் விஷ்ணு பிரமா நந்தி. நாய்க்குட்டிக்கு பேர் என்ன பேர் தெரியுமாடா? கால பைரவர். அம்மாளுக்கு காளியம்மாளுக்கு பாதுகாப்பு கொடுத்தார், ஐயா கொடுத்தார். பூமியில் அம்மா எங்கே இருக்கோ அம்மாவுக்கு காவலுக்கு கால பைரவர் காவல் காத்துக்கூடா, தாயை காவல் காத்துக்கூடா. எனக்கு சத்தியவாக்கில் வாங்கியிருக்கான். நான் 7 செம்பத்துக்கு அப்புறம் இந்த நாய் ரூபத்தில் நாய் கணக்கில் மானிடப்பை அழிக்க வருவான். கரெக்டாக கணக்கு இப்போ தான் 7 செம்மத்துக்கு அப்புறம் இப்போ தான் அழிக்க வந்திருக்கான். மானிடப்பே பிச்சு பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் ஒழுங்காக எடுத்துக்கூடா. நாய் குதறுதல் விட்டாரா கணக்கு. நீ தப்பு செஞ்சு வச்ச மானிட பிறவி ரோட்டு காட்டுகளில் கடைகளை போட்டு குதறி உட்காந்துருக்க. நாய் மாதிரியே அந்த முக சேப்பு வந்துருச்சா? நல்லா சிந்திச்சு பாருங்கடா. நாய்க்குட்டி கால பைரவர் படைச்சார். அந்த பிறப்பில் உங்களுக்கு மாற்றி அமைச்சார். இது எப்போயோ கணக்கு உள்ளே கிடக்கடா, பார்த்துக்கோங்கடா. மாற்றி அமைச்சோடனே இப்போ மானிட பிறவி அந்த ஷேப்பில் நீ இப்போ வந்துட்ட. நீ தன் ரூபத்தில் கிடையாதுடா, கடவுள் படைச்ச ரூபத்தில் கிடையாது. மாற்றி அமைச்சிட்டார். மாற்றி அமைக்க போய் தான் இப்போ குதறிட்டு அலையுத. எதை குதறணும்? ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு குதறணும். 2வது கணக்கில் பூமியை அழிக்கணும், பூமி விவசாயத்தை அழிக்கணும், குதறணும். காகித பேப்பர்களை வீசி குதறி அந்த பேப்பரை வச்சு குதறுத. என்ன அர்த்தம்? இப்போ இந்த குதறுதல் கணக்கு வந்துருச்சாடா? கரெக்டாக கடவுள் கொண்டு வருவார். முக்கால் சத்தியம். பூமியில் குதறுதான், மானிட பிறவி குதறுதான். நாய்க்குட்டி மாதிரியே குதறுதான். நாய் ஒரு வேட்டி துண்டு ஏதாச்சும் கீழே கிடக்கிறத எடுத்துகிட்டு போச்சு அப்படியே குதறும். டக்காட்டு அது விளையாடுது. வேற ஒன்று. நீ என்னத்தை குதறுத? பூமியை 2 கை கால் கண்ணு மூளை மண்டை மூக்கு வாயை வச்சு குதறி வைக்க கடிக்கான். கர கடிக்காடாச்சுதா இல்லை. பூமியில் தாய்க்கு எங்கள் அன்னிக்கு கொடுத்தார் கடவுள் கால பைரவர். புரியுதா? இப்போ பூமியில் உட்காந்து கைலாசத்தில் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். கடவுளை உட்காந்து கணக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே நடக்கலைன்னு ஆடாதங்கடா. பவரால் விட்டு உன் குடும்பத்தை கருவறுத்து வீட்டில் சண்டையும் கூத்தலுமா ரோட்டில் வரைக்கும் விட்டு தான் வேடிக்கை பார்ப்பார். அது கடவுளால் தான் முடியும். புரியுதா? ஒன்றுமே நடக்கலை. என்கிட்ட பணம் இருக்குது, பேப்பர் இருக்குது, வண்டி வச்சுருக்கேன், குண்டி வச்சுருக்கேன், நான் ஓடிட்டு அலையுதேன், பில்டிங் கட்டுதேன், மில்லு தொழிற்சாலை போடுதேன், நான் என்ன டெய்லி விதவிதமாக பேப்பரை வீசி நான் பெண்களை ஆபாசமாக பார்த்து கொண்டே இருக்கேன், லார்ஜியில் தூக்கிட்டு போய் அந்த புத்தி உனக்கு தூக்குவார். இப்போ இராணுவ முப்படை வானரப்படை தான் இனிமேல். கைலாசம் தான் நீதிமன்றம். ஐயாவுக்கு படை அது தன்னால் வெளியே வரும். அம்மாவுக்கு படை இதுதான் கால பைரவர். அம்மாவுக்கு படை. புரியுதா? அம்மாவுக்கு உள்ள படையை காப்பாற்றி ஆகணும். புரியுதா? ஐயா காப்பாற்றி ஆகணும். அது இராணுவ முப்படை வீரர்கள் டக்குன்னு உள்ளே வந்துடுவான். புரியுதா? கால பைரவர் அம்மா எங்கே இருக்கோ பூமி சொத்து, பூமி அம்மா எங்கே உட்காந்துருக்கோ, காளியம்மா, பார்வதி அம்மா, மதுரை மீனாட்சி, எல்லா கணக்குலேயும் அம்மா எங்கே உட்காந்துருக்காங்களோ அம்மாவுக்கு காவல். புரியுதா? லட்சுமிக்கு சரஸ்வதி கிடையாது. புரியுதாடா? அதை வச்சு கொண்டாடி நாசம் பண்ணி மூளையை திருச்சி பாலாக்கி வச்சுட்டிய. முட்டா பேய்களை முட்டா பேய்களா போட்டாச்சுடா கணக்கு. குதறுதல் நாய் கடிக்கு. வெறி நாய் கடிக்கிறது யார்? மானிட பிறவி. நீ கடிக்க என்னத்தை கடிக்க? விவசாயத்தை அழித்து பில்டிங்காக போட்டு கடித்து 2 நாக்கு கடிக்கும் போடுதாடா. இப்போ புரியுதாடா? உனக்கு மூளை இருக்காடா? கடவுள் போட்ட கணக்கு மூளை இருக்காடா? அல்லே முட்டா பேயில மானிட பிறைய கடிச்சு உன் பொண்டாட்டி மரல கடித்து குதற விட்டுருவார். புரியுதா? ஏற்கனவே ரோட்டு காட்டில் குதறி உட்காந்துருக்க. குடும்பமே உட்காந்து வியாபாரம் பார்க்க, குடும்பமே உட்காந்து குதறி உட்காந்து பில்டிங்காக போட்டு குதறி உட்காந்துருக்க. நாய் தெரு நாயின்னு சொல்லுதில்ல, அதான் தெருவில் உட்காந்து தெரு நாயா வியாபாரம் பார்க்க. அது ராஜ்ய யோகமாக போகுதுரா. அதுக்கு உணவு இல்லைனா அது 2 காலை தூக்கி நக்குனோடனே அந்த பசி அமர்ந்துடும். அது கடவுள் கொடுத்த வரம். புரியுதாடா? இப்போ நாய்க்குட்டி நக்குண்டா. சோறு தண்ணி எதுவுமே இல்லைனா அதுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காரு கடவுள். உனக்கு மானிட பேர் கிடையாதா? நீ கரெக்டாக நீ போட்டதை பின்னாடி நக்க விடுவார். அதுதான் இப்போ நாய் போட்டாரா. அந்த குரங்கில் வந்த மனிதன் குரங்கு மாதிரி இப்போ ஆகிட்ட. குரங்கு கூட பேச ஆரம்பிச்சிட்டு. ஐயா வந்துட்டார், ஐயா குடும்பம் வந்துருச்சு, ஐயா உட்காந்துருக்காரு, கடவுள் உட்காந்துருக்காரு, கடவுள் குடும்பம் உட்காந்துருக்கு, அம்மா உட்காந்துருக்கு, ஜெகஜோதியாக இருக்குது. இன்னுமே நமக்கு பசி இல்லாமல் சாப்பாடு கிடைக்கும். மலங்காட்டுக்குள்ளே இந்த மானிட வரமாட்டான். நம்ம ஜெகஜோதியாக விளையாடுவோம், குடும்பத்தோடு விளையாடுவோம். அதே மாதிரி நாய்க்குட்டி இப்போ குடும்பத்தோடு சந்தோஷமாக பிள்ளைகளை பெற்று, அது எத்தனையோ பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக இருக்குது. அதை உழைக்காதியடா. உழைக்காத உன் குடும்பம்
நாரி போவோம். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோடா. கடவுள் குடும்பம் உட்காந்துருச்சு, இனிமேல் நச்சு அப்படியே தெருவில் கடிச்சு குதற விடுவோம்னாரா, அந்த மாதிரி இப்போ வரும். கவலைப்படாதீங்க, பார்க்கலாம். படித்தவன் பார்க்கலாம், படியாத கூமுட்டை போய் பார்க்கலாம், படித்த கூமுட்டையும் பார்க்கலாம். படித்தவன் தான் கூமுட்டையா கடித்து குதருவான். படிச்சிருக்கான்ல, படித்து திருச்சியா அவன் தான் கடித்து குதருவான். பொம்பளையை கடிப்பான், பொம்பளை இவனை மானும் பெண்ணையும் கடிக்க விடுவார். முட்டா பேல கணக்கு போட்டாச்சுடா. இல்லை நாய் குதறது ஊடால போட்டால கணக்கு இப்போ வந்துட்டீங்களா? தெருக்காட்டில் குதறு தான், ரோட்டு காட்டில் குதறு தான். இதுதான் மானிட பேதான். நீ 6 அறிவு கொடுத்தாரு, 2 அறிவில் இப்போ குதறுத, பூமியை குதறுத, எல்லாத்தையும் குதறி நாசமாக்கியடா பாய் பேல. ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு குதறுதடா. நீ தான்டா மானிட பேல முக்கால்